Hi, welcome to this video, how to choose a domain name. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு டொமைன் நேமை எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி டொமைன் நேம்னா என்ன அப்படின்னா டொமைன் நேம்ன்றது ஒரு யூனிக் அட்ரஸ். அதாவது இப்போ நம்ம மனுஷன் அப்படின்னு சொல்றோம். பட் ஆனால் நமக்கு ஒரு பேர் இருக்கு. இப்போ என்னோட பேர் அரவிந்த் அப்படின்னா ஹியூமன் அப்படின்றது ஒரு ஐபி அட்ரஸ். ஹியூமன் அப்படின்றத ஐபி அட்ரஸ்க்கு ஈக்குவலா வச்சுக்கோங்க. அரவிந்த் அப்படின்றத டொமைன் நேம்ன்றதுக்கு ஈக்குவலா வச்சுக்கலாம். ஸோ இப்போ இன்னொரு ஒரு உதாரணம் எப்படி சொல்றேன்னா ஒரு வெப்சைட் ஒரு ப்ரௌசர்ல நம்ம கூகுள் குரோம் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் மாதிரி ஒரு ப்ரௌசர்ல ஒரு வெப்சைட் லோட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. சர்வர் மூலியமா லோட் ஆகும். பட் சர்வருக்கு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். அதே வெப்சைட்டு குரோம் மூலியமா அதாவது ஒரு ப்ரௌசர் மூலியமா வேற ஒரு சர்வர் அதாவது வேற ஒரு ஹோஸ்டிங் வாங்கிறீங்க வேற ஒரு சர்வர்ல தான் இருந்துச்சுன்னா ஐபி அட்ரஸ் சேஞ்ச் ஆகும். ஆனா டொமைன் நேம் சேஞ்ச் ஆகவே ஆகாது. ஸோ யூசர்ஸுக்கு ஐபி அட்ரஸ் மறந்து போகலாம். பட் ஆனால் டொமைன் நேம் மறக்கவே மறக்காது. ஸோ டொமைன் நேம் ரொம்ப பார்த்து இது பண்ணணும். ஏன்னா பிராண்ட் பில்டிங் பண்றீங்க. இப்போ நீங்க ஒரு பர்சனல் பிராண்டை பில்ட் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல டொமைன் நேம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணும். பட் ஆனா இது கூகுள் சர்ச் இன்ஜின்லயோ இல்ல இண்டெக்ஸிங்லயோ பெரிய இம்பாக்டை உண்டு பண்ணாது. பட் பிராண்ட் பில்டிங் உங்க யூசர்ஸுக்கு உங்களோட ஐபி அட்ரஸ் உங்களோட டொமைன் நேம் ஞாபகத்தில் இருக்கணும் அப்படின்னா நல்ல டொமைன் நேம்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா பிராண்ட் பில்டிங்க்கு நல்ல பிசினஸ் இருக்கும், நல்ல நல்ல நாலேஜ் இருக்கும், நல்ல பிசினஸ் இருக்கும். பட் ஆனா ஒரு பேட் டொமைன் நேம் அந்த பிசினஸை சஃபகேட் பண்ண வைக்கும், சஃபர் பண்ண வைக்கும். சரிங்களா? ஸோ டொமைன் நேம் ஒரு யூனிக் அட்ரஸுங்க ஒரு வெப்சைட்டுக்கு அசைன் பண்றது. சரிங்களா? ஒரு பேசிக் ரூல்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு டொமைன் நேம் செலக்ட் பண்றதா இருந்தா 2ல இருந்து 3 வார்த்தைக்குள்ள வச்சிருங்க. ஷார்ட் அண்ட் ஈஸியா அண்டர்ஸ்டாண்டபிளா வச்சிருங்க. இப்ப சில பேர்லாம் ரொம்ப நீளமான டொமைன் நேம்ஸ் அப்படிலாம் வைப்பாங்க. அப்படி வைக்காதீங்க. 2 வார்த்தை 3 வார்த்தை போதும். .com ப்ரிஃபர் பண்ணுங்க. ஏன்னா டாப் லெவல் டொமைன் டிஎல்டி அப்படின்பாங்க. அந்த டாப் டொமைன் எல்லாமே .comல தான் இருக்கும். இப்போ ஒரு 15 எழுத்து இப்போ 15 எழுத்து 13 14 எழுத்துக்குள்ள இருந்துச்சுனாலே உங்களுக்கு டொமைன் நேம் நல்லா இருக்கும், ஐடியலா இருக்கும். சரிங்களா? இது ஒரு ரூல்ஸா வச்சுக்கோங்க. ஸோ இப்போ .com டொமைன் நேம்ஸ் இருக்கிற இப்போ நீங்க ஒரு நீஷ் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ ஒரு ஃபேஷன் நீஷ் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்டா ஸோ அதில் .com இருக்கா என்னன்றது உங்களுக்கு தெரியாது. மோஸ்ட் ஆஃப் த .com டொமைன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி .com நம்மகிட்ட டொமைன் இருக்கா, இந்த டொமைன் அவைலபிளா இருக்கா என்னன்றது தெரிஞ்சுக்கணும்னா இந்த லீன் டொமைன் சர்ச் .com அப்படின்ற வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா இதுல தெரிஞ்சுக்கலாம். அதுல எப்படி பார்க்கலாம் அப்படின்றத இப்போ நம்ம ஸோ இதுதாங்க அந்த லீன் டொமைன் சர்ச் .com அப்படின்ற வெப்சைட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஃபேஷன் பிளாக் நடத்துறேன் அப்படின்னோம்னா ஸோ மை ஃபேஷன் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இந்த வெப்சைட்ல போனீங்கன்னா ஸ்டார்டிங்ல மை ஃபேஷன்ற வார்த்தையில டொமைன் இருக்கான்றதையும் சர்ச் பண்ணிக்கலாம். எண்டில் இப்போ பாருங்க ஸ்டார்டிங்ல இருக்கிறதையும் சர்ச் பண்ணிக்கலாம், எண்டில் இருக்கிறதையும் சர்ச் பண்ணிக்கலாம், பாப்புலாரிட்டி பேசிஸ்லையும் சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ மை ஃபேஷன் நெட்வொர்க் அப்படின்றது இருக்கு, பாப்புலாரிட்டி பேஸ்ல இருக்கு. லென்த் பேஸ்ல வேணும், லென்த் பேஸ்லையும் நீங்க சர்ச் பண்ணிக்கலாம். ஆல் இருக்கு இப்போ பாருங்க லென்த் பேசிஸ்ல. ஸோ இது ஜாஸ்தியானதுல இருந்து அப்படியே கம்மியாயிட்டே வரும். ஸ்டார்டிங்ல மை ஃபேஷன்ல ஆரம்பிக்கிற மாதிரியும் சர்ச் பண்ணிக்கலாம். எண்ட் வித் மை ஃபேஷன் ஆரம்பிக்கணும்னாலும் சர்ச் பண்ணணும். vmyfashion.com இது அவைலபிலிட்டியா இருக்கான்றத சர்ச் பண்ணீங்கன்னா பாருங்க vmyfashion.comன்றது இருக்கு. அதே மாதிரி நார்மல் வெப்சைட் இதுலயும் இருக்கு, ட்விட்டர்லயும் உங்களுக்கு இதே நேம்ல யூஸ் பண்ணிக்கலாம்ன்றதும் இருக்கு. ஸோ இது மாதிரி உங்களுக்கு இதுல ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. இந்த லீன் டொமைன் சர்ச்லயும் நீங்க உங்களோட ஐடியாஸை டைப் பண்ணி நீங்க நல்ல டொமைன் வாங்கிக்கிறலாம். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா எங்க இந்த டொமைன் நேமை பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்றத. ஆன்லைன் வேர்ல்டுல மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ் எல்லாமே ப்ரிஃபர் பண்றது GoDaddy.comல போய் டொமைன்ஸை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்பாங்க, ரொம்ப சீப்பா இருக்கும்பாங்க. பட் ஆனா அங்க கஸ்டமர் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப புவரா இருக்கும் GoDaddy.comல. ஸோ கஸ்டமர் சப்போர்ட்டும் நல்லா இருக்கும், பிளஸ் சீப்பாகவும் நமக்கு வேணும் டொமைனு அப்படின்னம்னா நான் ப்ரிஃபர் பண்றது பாத்தீங்க அப்படின்னா namecheap.com. ப்ரைஸும் லெஸ்ஸா இருக்கும், கஸ்டமர் சப்போர்ட்டும் நல்லா இருக்கும். ரினியூவல் காஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2வது வருஷம் ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா $10 to $12 வந்துடும். ஸோ அந்த ரெனிவல் காஸ்ட் ரெண்டுமே சேமா தான் இருக்கும். ஸோ அதனால நீங்க ஃபர்ஸ்ட் வாங்குற மாதிரி இருந்தா கஸ்டமர் சப்போர்ட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னா நேம் சீப்ல கூட நீங்க வாங்கிக்கிறலாம். நீங்க நேம் சீப்ல வாங்கணும்னா கீழே கூட நான் அதுக்குரிய லிங்க் கொடுத்துருக்கேன், அதுல நேம் சீப்ல கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கிறலாம்.
ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹூ இஸ் டேட்டாபேஸ் அண்ட் ஹூ இஸ் பிரைவசி அப்படின்ற ஒரு இது இருக்கும். ஹூ இஸ் டேட்டாபேஸ்னா ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ நீங்க டொமைன் பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்கன்னா அந்த ஓனர் நீங்க ஓனர் அப்படின்னா உங்களை பத்தின நீங்க எப்போ பர்ச்சேஸ் பண்ணீங்க, எதுல பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்ற கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து www.whois.com அப்படின்ற இதுல இருக்கும். ஸோ நீங்க கொஞ்சம் வந்து அது காஸ்ட் ஹூ இஸ் பிரைவசி அப்படின்ற இதுக்கு வந்து நீங்க கொஞ்சம் காஸ்ட் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டீடைல்ஸ் அவங்களுக்கு தெரியாம அதை ஹைட் பண்ணிடுவாங்க. ஸோ வந்து இது வந்து ஹூ இஸ் டேட்டாபேஸ் அப்படின்றதுல வந்து உங்களோட ஓனர்ஷிப் யாருகிட்ட அந்த டொமைன் இருக்குன்ற கம்ப்ளீட் டீடைல்ஸ் இருக்கும். அதை பிரைவசியா மறைக்கணும் அப்படின்னா ஹூ இஸ் பிரைவசியில் காஸ்ட் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பே பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டேட்டா பேஸ் நீங்க எங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்றத மறைச்சிருவாங்க. சரிங்களா? ஸோ இதே மாதிரி ப்ரீமியம் டொமைன்ஸ் இருக்கும் இல்லைங்களா, ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான டொமைன்ஸ்லாம் சில இது இருக்கும். அதை வந்து நீங்க bydomains.comலயும் வாங்கிக்கலாம், இல்லை பிராண்ட் பக்கெட்லையும் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா டைரக்டா அந்த www.whois.com இருக்குல்ல அவங்களோட இமெயில் ஐடிக்கும் நீங்க அனுப்பி அந்த ப்ரீமியம் டொமைன்ஸ் வாங்கிக்கலாம். ப்ரீமியம் டொமைன்ஸ்ன்றது கிட்டத்தட்ட வண்டியில பைக்ல வெஹிக்கிள்ல ஃபேன்சி நம்பர் மாதிரி ரொம்ப வித்தியாசமான டொமைன்ஸ், அதாவது கிடைக்கல இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்குன்னா நீங்க ப்ரீமியம் டொமைன்ஸும் வாங்கிக்கலாம். ஸோ இது தாங்க டொமைன் பத்தி. நம்ம அடுத்தடுத்து ஒரு ஒரு இதையும் பத்தி பேசுவோம். உங்களுக்கு எஸ்இஓ பத்தி, இமெயில் மார்க்கெட்டிங் பத்தி, கண்டென்ட் ரைட்டிங் பத்தி, கீவேர்ட் ரிசர்ச் பத்தி எல்லாத்த பத்தி நான் உங்களுக்கு இன்ச் பை இன்ச் ஸ்டெப் பை ஸ்டெப் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதனால வர்ற வீடியோஸை கவனமா பாருங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் அ லாட். பை பை.